8:40 1:40 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தி இந்த உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறோம். 4 வரி திருவாசகத்துக்கு 5 மணி நேரம் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அமைந்துள்ள அருள்மிகு சோழீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்த அறிஞர் ஜெயசிங் லிங்க வாசகம் திருவாசகத்தின் திருச்சதகம் 100வது பாடலின் 4 வரிகளுக்கு தொடர்ந்து 5 மணி நேரம் விளக்க உரை நிகழ்த்தி உலக சாதனை படைத்தார். இச்சாதனை ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயசிங் லிங்கவாசகம் தமிழ் நூல்களை தமிழர்கள் பொருளறிந்து படித்திடும் ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. திருவாசகத்தின் கருத்துக்களையும் ஆன்மீக பண்பு மற்றும் தெய்வ சிந்தனை ஆகியவற்றை மக்கள் விரும்பி கேட்கின்றனர் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் தொண்டர் சீர் பரவுவார் குருகுல அடியார் பெருமக்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. சைவ திருமுறையில மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி வரணும், தமிழ் நூல்கள் மேல தமிழ் பற்று வரணும், தமிழ் நூல்களை படிக்கணுங்கிற ஆர்வம் வேண்டுங்கிறதுக்காக நம்முடைய மரகதம் யோகாலயத்தினுடைய குணசேகரன் சாருடைய வழிகாட்டுதல்ல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். 8:40 1:40 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தி இந்த உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறோம். 4 வரி திருவாசகத்துக்கு 5 மணி நேரம் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, திருவாசகம் பாடுகின்ற நிகழ்ச்சி உலகம் முழுவதும் நடக்கிறது. நாங்கள் என்ன விழிப்புணர்வு கேட்கிறோம்னா, திருவாசகம் பாடுவதோடு கூட திருவாசகத்துக்கு பொருள் தெரிந்து கொள்ளுதல், பொருள் சொல்லுதல் என்பதை ஒரு அவேர்னஸாக கொண்டு வாங்க. இது உலகம் முழுவதும் இந்த அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு முன்னோட்டமான நிகழ்ச்சியாக தான் இதை பண்ணியிருக்கிறோம். இது எல்லாரும் நல்ல ஆர்வமா கேட்டு பயனடைந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பன்னிரு திருமுறை அப்படின்னு பார்க்கும்போது 18,000க்கும் மேற்பட்ட செய்யுள்கள் நமக்கு சைவத்தில் இருக்குது. அதில் திருவாசகத்தை நாம எதுல கையில எடுக்கிறோம்னா, இறைவன் திருவுள்ளமே குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட நூல் முன்னோக்கி வரும். இப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அலை, லட்சக்கணக்கான மக்கள் திருவாசகத்துக்காக வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நாள்தோறும் ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கூடி பாடிக்கொண்டிருக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. திருவாசகம் பாடுவதற்கு எளிதாக இருக்கிறது. அதனுடைய இசை அமைப்பு எல்லாருக்கும் ஆர்வத்தை தூண்டுது. சொற்கள் எளிமையா இருக்குது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாருங்கிறத மக்கள் புரிந்து நடக்கிறதுனால திருவாசகத்தை கையில் எடுக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுபவர்களாக இருக்கிறோம்.